கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக்கான தேசிய கவுன்சில் வழங்கும் நிகழ்ச்சி வாருங்கள் புரிந்து கொள்வோம் ஜிஎஸ்டி. வணக்கம், என்னோட பேரு முகேஷ். போன கோடை விடுமுறை சமயத்துல நடந்த ஒரு விஷயம். அந்த விடுமுறை கொஞ்சம் விசேஷமானது. என்ன, நானும் என்னோட நண்பர்கள் ரமேஷ், சுரேஷ் அப்புறம் கணேஷ் சேர்ந்து கோவாவுக்கு போக இருந்தோம். இந்த தடவை லீவ்ல நல்லா ஜாலியா இருப்போம். என்னால இனிமே காத்திருக்க முடியாது. சரி வாங்க, நேரத்தை வீணாக்காம ஸ்டேஷனுக்கு போய் டிக்கெட்டை புக் பண்ணிடுவோம். அப்புறம் பேக்கிங்கும் பண்ணணும். கண்ணு, எல்லா சாமானையும் வச்சிட்டியா? ஆமாமா, எல்லாம் வச்சிட்டேன். நாங்க 4 பேரும் எங்களோட சாமான்களையும் பேக் பண்ணிட்டோம். கோவா போகிறதுக்கான நாளும் வந்துடுச்சு. நாங்க எல்லாரும் ரொம்ப உற்சாகமாக இருந்தோம். எங்க ட்ரெயின் வந்துச்சு. நான் ஹோட்டல் புக் பண்ணிருந்தேன். ஸ்டேஷன்ல இருந்து நேரா அங்க போயிட்டோம். சார், நான் உங்க ஹோட்டல்ல முகேஷ் அப்படிங்கிற பேர்ல 4 பேருக்கு ஒரு ரூமை புக் பண்ணிருந்தேன். ஆமா சார், தயவு செய்து நீங்க 4 பேரும் உங்க ஆதார் கார்டை கொடுங்க. ஹோட்டல் பணியாளர் 4 பேரின் ஆதார் கார்டையும் போட்டோ காப்பி எடுத்தாரு. எங்களை ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போடும்படி சொன்னாரு. நான் எங்க ரூமோட சாவியை வாங்கிக்கிட்டேன். ஆனா நான் சாமான எடுத்துட்டு படிக்கட்டு பக்கம் திரும்புறப்ப எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வந்துச்சு. சார், நீங்க என்னோட ஆதார் கார்டின் போட்டோ காப்பியை தர முடியுமா? இந்தாங்க. நாங்க ஒரு முக்கியமான வேலையை செய்ய வேண்டியிருந்துச்சு, அதை மறந்துட்டோம். அண்ணா முகேஷ் தம்பி, என்ன எழுதிட்டு இருக்க சொல்லு. இங்கே படிப்பா, ஏதாச்சும் சொல்லு. நாம எப்ப போட்டோ காப்பி எடுத்தாலும் அதுக்கு மேல அதுக்கான காரணத்தை கட்டாயம் எழுதணும். உங்களுக்கு சொல்றேன், நீங்க எல்லாரும் கட்டாயமா எழுதுங்க. அப்பத்தான் உங்க ஆவணங்கள் தவறாக பயன்படுத்தப்படாம இருக்கும். இந்த ஆதார் கார்டின் போட்டோ காப்பியின் நோக்கம் இது ஹோட்டல் கிரிஷில் ஒரு ரூமை புக் செய்ய மட்டுமே பயன்படுத்தப்படும். அட, எப்படி எழுதணும்னு எனக்கும் காட்டு. காட்டுப்பா. எனக்கு காட்டு. உயரமா இருக்கிறதுல இதுதான் நன்மை. அடுத்த நாள் நாங்கள் அனைவரும் கோவா சுற்றி பார்க்க சென்றோம். சில நாட்கள் கோவாவில் கழித்த பிறகு வீட்டுக்கு திரும்பும் நேரம் வந்தது. சார், எங்க பில்லை கொடுங்க. இந்தாங்க சார், உங்க பில்லு 2499 ரூபா. அப்புறம் 18% ஜிஎஸ்டியோட சேர்த்து 2949 ரூபா. உங்களுக்கு 2799 ரூபா. இந்தாங்க சார், உங்களோட 2799 ரூபா. அட, இது குறைவா இருக்கு. முழு பணத்தையும் கொடுங்க. இல்லங்க, எங்களுக்கு இவ்வளவுதான் ஆகும். நீங்க ஜிஎஸ்டி அதிகமா போட்டிருக்கீங்க. இல்ல, நான் சரியா தான் போட்டிருக்கேன். இந்த வேலையை நான் தினமும் செய்யறேன். இல்ல. ஆமா ஆமா. இவ்வளவு சத்தத்தை கேட்டுட்டு ஹோட்டல் மேனேஜரும் அங்க வந்துட்டாரு. நான் அவருக்கு எல்லா விஷயத்தையும் சொன்னேன். அவரு பில்லையும் பார்த்தாரு. சார், எவ்வளவு பில்லுல எழுதியிருக்கோ அவ்வளோ பேமெண்ட் நீங்க பண்ணித்தான் ஆகணும். ஆனா இது தப்புங்க சார். உங்களுக்கு தெரியாதா, ஜிஎஸ்டியின் விதிமுறைகள் இப்ப மாறிடுச்சு. அட முகேஷ், நமக்கு லேட் ஆகுது. டாக்ஸி வந்துடுச்சு. ரமேஷ், இவங்க அதிக பணம் கேக்குறாங்க. ஏன்னா இவங்க அதிகமா ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. சார், முகேஷ் சரியாத்தான் சொல்றாரு. நாங்க எவ்வளவு ஆகுதோ அவ்வளவுதான் கொடுப்போம். உங்களுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு, நாங்க சொல்றத புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க முழு பணமும் கொடுக்காம நான் உங்களை போக விட மாட்டேன். இப்ப இவருக்கு எப்படி புரிய வைக்கிறது? நண்பர்களே, நம்ம ட்ரெயினை மிஸ் பண்ணாம இருக்கணும். இவருக்கு புரிய வைக்க வர வழியே இல்லையா? இப்ப நாம என்ன செய்யறது? எங்க டாக்ஸிக்காரரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு, இந்திய அரசின் வெப்சைட்ல ஜிஎஸ்டி பத்தின எல்லா தகவலும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது பாருங்க, 18 ஜூலை 2022க்கு பிறகு ஜிஎஸ்டி விதிமுறைகள் மாறிடுச்சு. இதன்படி உங்க பில்லின் குறைந்தபட்ச தொகை 1001 ரூபாய், அப்புறம் அதிகபட்ச தொகை 7500 ரூபாய் இருந்தா அதுக்கு 12% ஜிஎஸ்டி விதிக்கப்படும். ஒருவேளை தொகை 7500 ரூபாயை விட அதிகமாக இருந்தா அதுக்கு 18% ஜிஎஸ்டி விதிக்கப்படும். எங்களை மன்னிச்சிடுங்க சார். இனிமே மாறிய விதிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு இன்னையிலேருந்து அதை அமல்படுத்துவோம். அதுக்கு பிறகு சரியான பில்லை கட்டிட்டு நாங்க 4 பேரும் டாக்ஸியில ஸ்டேஷனுக்கு புறப்பட்டோம். சீக்கிரம் சீக்கிரம் கிளம்பு. சரியான நேரத்துக்கு ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ஆமா ஆமா, வந்துட்டோம். நாம கோவாவில செலவழித்த விடுமுறையில நிறைய இணைய நினைவுகளை வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம். இதுதான் எங்களுடைய கோடை விடுமுறையின் சுவையான கதை.
நீங்கள் இதுவரை கேட்டது கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக்கான தேசிய கவுன்சில் வழங்கிய நிகழ்ச்சி வாருங்கள் புரிந்து கொள்வோம் ஜிஎஸ்டி. மொழியாக்கம் மற்றும் ஒலிப்பதிவில் உதவி கிளாப்பர் என்டர்டைன்மெண்ட். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் உஷா சர்மா. அகாடமிக் சப்போர்ட் யாச்சனா குப்தா.